ஹாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா இந்தியாவுல நடக்கிற பொருளாதாரத்தில வச்சு பார்க்குறப்போ, இந்தியாவுல ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வரதா பேசிட்டு இருக்காங்க. அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வரதுக்கு 3 ரீசனா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன்ன்றது நம்மளுடைய ருப்பின்றது வீக்கனிங் ஆயிட்டு இருக்கு. அதாவது டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்தில ருப்பின்றது வீக்கனிங் ஆயிட்டு இருக்கு. ஏசியாவிலேயே வீக்கஸ்ட் கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவோட கரன்சி தான். ஸோ அப்படி ஒரு டாலருக்கு ரூ. 96 ஒரு டாலருக்கு ரூ. 96 பக்கம் வந்து ருப்பீஸ் வீக்கனிங் ஆகிட்டு இருக்கு. 2வது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் தான். ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுறதுனால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ மூடி வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ மூடி வச்சதுனால நமக்கு எண்ணெய் வரதில்லன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு ரீசனா வச்சு இன்னொரு எக்கனாமிக் கிரைசிஸ் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ எண்ணெய் கிடைக்காதனால என்ன பிரச்சனை வருதுன்றத பார்க்க போறோம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்லாம் இந்தியாவுல இருந்து வெளிய போயிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஒரு 2 மாசத்துல அதாவது ஏப்ரல்ல, மார்ச் 2ம் சேர்த்து கிட்டத்தட்ட $20 பில்லியன் பக்கம் ஃபாரினோட இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் வெளிய போயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஏன் அது வெளிய போச்சு அப்படின்றதும், இது ஒரு ரீசனா வச்சு எந்த வகையில இந்தியாவ பாதிக்கும் அப்படின்றத வச்சு பார்க்க போறோம். ஸோ இந்த 3 விஷயத்த டீட்டெயிலா பார்க்க போறோம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ருப்பி ஃபாலிங் ஆகுறது தான். ருப்பி ஃபாலிங் ஆகுறதுக்கு 2 ரீசன் சொல்லுவாங்க. ஒண்ணு நம்மளுடைய ருப்பின்றது வீக்கிங் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்துல டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு இருக்குன்னுவாங்க. ஸோ 2ம் ஒரே விஷயம் தானே கேட்டா கிடையாது. ருப்பி வீக்கனிங் ஆகுதுன்றது வந்து நம்ம இந்தியாவுல இருக்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அதிகமாச்சுன்னா, அது ருப்பி வீக்கனிங்க்கு மெயின் ரீசன் அமையும். ட்ரேட் டெபிசிட்னா, நம்ம ஒரு நாட்டுக்கு ரூ. 10 ஏற்றுமதி பண்றப்போ, அதே ரூ. 10 இறக்குமதி பண்ணணும். ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, ரூ. 10 இறக்குமதி பண்ணோம்னா, நம்ம ஒரு ரூ. 5 தான் ஏற்றுமதி பண்றோம். அப்படி இருக்கிறப்போ, நம்ம ஏற்றுமதி பண்றப்போ, நம்ம நமக்கு டாலர் வரும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு ரூ. 5 வரும். ஆனா, நம்ம இறக்குமதி பண்றப்ப, நம்ம டாலர் திருப்பி தரணும். அப்படி தர்றப்ப, நம்ம அதே டாலர் குடுத்தா காசு டாலர் தான் திருப்பி தருவோம். நம்ம அப்படி கணக்கு பண்றப்போ, ட்ரேட் டெபிசிட்ல ஒரு $5 பக்கம் நம்ம இடிக்குது. அந்த $5 எங்க எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தருவாங்க. ஸோ அதுதான் ட்ரேட் டெபிசிட்ன்றது. இப்ப இந்தியாவ பொறுத்தளவுக்கு இந்த ட்ரேட் டெபிசிட்டுமே ஒரு ரீசனா இருக்கு. ருப்பி வீக்கிங் ஆகுறதுக்கு. ஏன்னா நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாது. அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணாதனால நம்ம அதிகமா டாலர் தான் குடுத்துட்டு இருக்கோம் வெளிய. ஸோ அப்படி டாலர் வெளிய குடுக்குறப்போ, ருப்பிக்கான ஒரு டிமாண்ட் வந்து கம்மியாகுது. ருப்பியோட டிமாண்ட் கம்மியாகி, டாலரோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா, அந்த இடத்துல நம்ம டாலர் வந்து வீக்கனிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச அமௌண்ட்டான ரூ. 96 வந்து நிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஏசியாவிலேயே வீக்கனிங் கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியன் கரன்சியா தான் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது எப்படின்னா, திடீர்னு உலக லெவல்ல ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மத்த நாடுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அமெரிக்கா மேல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட டாலர் தான் பிரதானமா அமஞ்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, அமெரிக்கா டாலர் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அது அவங்களுக்கு என்ன வாலட்டிலிட்டி வந்து உலகத்துல எக்கனாமிக் ரீதியா ஏற்பட்டாலுமே, அவங்களோட டாலர்ன்றது ஸ்டேபிளா இருக்கும். அப்படி பார்க்குறோம் அவங்க இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப இறங்காது. ஸ்டேபிளா இருந்துட்டு மத்த நாளோட ருப்பியோ, இல்ல யுவானோ கம்மியாச்சுன்னா, அது இவங்க இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் கம்மியாகும். ஸோ அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக, உலக லெவல்ல ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்றப்போ என்ன ஆகும்னா, டாலர் தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்க அதிகமா டாலர் இன்வெஸ்ட் பண்றப்ப, டாலரோட டிமாண்ட் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அது ஒரு ரீசனா வச்சு டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து டாலர் ஸ்ட்ரென்தனிங்க்கும், ருப்பி வீக்கனிங்க்கும் அர்த்தம். ஆனா இப்ப வந்து இது 2மே நடந்துகிட்டு இருக்கு. என்னது 2மே பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா ஏற்றுமதியே பண்றது கிடையாது. இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ரீசனா வச்சு நம்ம டாலர்லாம் வெளிய போயிட்டு இருக்கு. இன்னொன்னு இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்தியா கரன்சியா இருக்கட்டும், இல்ல மத்த நாடுல கரன்சியா இருக்கட்டும், எடுத்துட்டு எல்லாம் வெளிய போக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ரீசனா வச்சு இங்க 2 ரீசனால ருப்பி வந்து வீக்கனிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இப்ப ருப்பி வீக்கனிங் ஆகுது இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இறக்குமதி பண்றப்ப ரூ. 1க்கு ரூ. 100 குடுக்குற மாரி வரும். $1 அப்படி நீங்க இறக்குமதி பண்ணீங்கன்னா, இம்போர்ட் பண்ற பொருளோட எல்லா விலையுமே அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ, இதனால தான் சொல்றாங்க. எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு இதுவும் ஒரு ரீசனா சொல்றாங்க. 2வது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆயில் தான். ஆயில்ன்றது வந்து லாஸ்ட் ஒரு 2 மாசமா வரதே கிடையாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடுனதுனால. ஸோ, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேரல் ரூ. 68 பக்கம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பேரல் ரூ. 100க்கு மேல போயிட்டு இருக்கு. ஸோ, இப்படி ரூ. 100க்கு மேல போனதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்தியாவுல இருக்க ஆயில் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் உடைய பிரைஸ்லாம் ஏற ஆரம்பிக்கும். பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், எல்பிஜியா இருக்கட்டும், இதோட பிரைஸ்லாம் ஏற ஆரம்பிக்கும். இதோட பிரைஸ்ல ஏற ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா, நீங்க ஒரு பெட்ரோல் பிரைஸ் ஏறுச்சுன்னா, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட்டோட இப்போ பிரைஸும் ஏறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வண்டிகள் எல்லாமே அதாவது காரா இருக்கட்டும், இங்க டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே பெட்ரோல், டீசலா நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு வாகனம் வந்து அது எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அங்கருந்து எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு டைரக்ட் கஸ்டமர் கிட்ட இப்போ வராங்கன்னா, ஒரு கடைக்கு அது வராங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி பெட்ரோல் எவ்வளோ அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
50,000 எடுத்து அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, இதுவே இப்ப பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிச்சுச்சுன்னா 55,000க்கு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி 55,000க்கு அடிக்கிறப்போ, அந்த செலவ வந்து கம்பெனி ஏத்துக்க மாட்டாங்க. அந்த செலவெல்லாம் ப்ராடக்ட் மேல ஏத்தி விட்டுருவாங்க. ப்ராடக்ட் விலைய அதிகமா வச்சு குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நம்ம தான் ப்ராடக்ட்டோட விலைய அதிகமா வச்சு வாங்கணும். இதனால ஒரு டைம் வந்து வெங்காய விலைலாம் ரூ. 100 பக்கம் போச்சு. ஏன்னா, பெட்ரோல் விலை அதிகமாச்சுன்னா, அதே சமயத்துல நம்ம அன்றாட வாங்குற பொருட்களோட விலையும் அதிகமாகும். இப்ப நெனச்சு பாருங்க, சம்பளமும் சரியா வரது கிடையாது. சம்பளமும் கம்மியா வரும். பெட்ரோல் விலையும் அதிகமாகும். பெட்ரோல் அதிகமான அதே சமயத்துல நம்ம அன்றாடம் வாங்குற பொருளோட விலையும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன வச்சு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்னுமே பெட்ரோல் விலைய அதிகமாக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஏன்னா ரூ. 100லேருந்து ரூ. 103, ரூ. 104 தான் ஏத்திட்டு இருக்காங்க. ஆனா இதுவே ரூ. 130 வரைக்கும் போகும் கூட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆயில் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ்ன்றது கிட்டத்தட்ட 30% 40% மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா நம்மளுடைய பெட்ரோல் பிரைஸ்ன்றது ரொம்ப கம்மியா 3% 4% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்குறப்ப ரூ. 130 வரைக்கும் போகும்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறந்தாலுமே அங்கருந்து ஆயில் வரதுக்கு கிட்டத்தட்ட 60 நாள் ஆகும். ஆனா அந்த 60 நாளைக்கான பேக்கப் நம்மள்ட்ட இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் தாக்கு பிடிக்கும்னு தெரியல. அதே சமயத்துல நெறைய போயிட்டு எல்பிஜிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்ன்றது மொத்த உலக நாடுகள்ல நெறைய இடத்துல ஆயிலோட இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும் அதோட பற்றாக்குறை ஏற்படுத்திருச்சு. ஸோ அதே வகையில தான் இந்தியாவுக்கும் ஆயிலோட பற்றாக்குறை இன்னும் அதிகமாயிருக்கு. இதே இப்படி நீடிட்டு போச்சுன்னா, நம்மளுடைய பொருளாதாரத்துல அன்றாடம் வாங்குற பொருட்களுடைய விலைன்றது கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கும். பெட்ரோல் பிரைஸ் ஏறுச்சுன்னா. சரி இப்ப வந்து 3வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதான் முக்கியமான விஷயம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது இந்தியாலருந்து வெளிய போயிட்டு இருக்கு. அதாவது லாஸ்ட் ஒரு 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $20 பில்லியன் பக்கம் இந்தியாலருந்து வெளிய எடுத்துட்டு போயிருக்காங்க. எதுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசன் அதாவது டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுறது, ரூபி வீக்கனிங் ஆகுறது ஒரு ரீசனா இருக்கு. இப்போ அவங்க வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் டாலர்ல தான் பண்ணுவாங்க. இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் $1 பண்றப்போ ரூ. 80 ரூபியில இருந்ததுன்னா, இப்ப அவங்க $1ல ரூ. 96 போயிருச்சு. அப்படி பார்க்கிறப்ப அவங்களுக்கு ரூ. 16 லாஸா இருக்கும். ஸோ அந்த லாஸ் நீடிக்கக் கூடாதுன்றனால தான் அவங்க வெளிய எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு ரீசன்ன்றது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் டெக்கா இருக்கட்டும், இல்ல நெறைய விஷயத்துல பின்தங்கிட்டு இருக்கோம். ரீசென்ட்டா கூட ஏஐ பொறுத்தளவுக்கு ஒரு மீட்டிங் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, சைனான்றது ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. ஏஐ இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இருக்கட்டும், அங்க பெரிய பெரிய சிஇஓஸ்லாம் போனாங்க. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது அங்க இந்தியாலருந்து வெளிய எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கா பக்கம், சைனா பக்கம் பணம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னாலேயே ஷேர் மார்க்கெட் அடிவாங்க ஆரம்பிக்கும். ஷேர் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டின்றது பெருசா வரும். வால்யூம் அதிகமா இருக்காது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால டாலரோட இது வீக்கனிங் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதனால தான் சொல்றேன் நானு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வரதுனால இங்க எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா, 24லேருந்து 25 நிதியாண்டுல கிட்டத்தட்ட 1,27,000 கோடி வெளிய போயிருக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது. அதே சமயம் 25லேருந்து 26 பார்த்தீங்கன்னா, 96,974 க்ரோர்ஸ் வந்து இங்கேருந்து வெளிய எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்டா. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இங்க இந்தியாவுக்கு பெருசா இன்வெஸ்ட்மென்ட் வரது கிடையாது. ஸோ இந்த காரணம்லாம் வச்சு தான் இப்போ வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ருப்பி ஃபாலிங் ஆயிட்டு இருக்கு. அதிகமா பெட்ரோல் இல்லாதனால எங்க அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்பல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மென்ட்ன்றது பெருசா வரது கிடையாது. எல்லாம் வெளிய போயிட்டு இருக்கு. இப்போ இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் சரி பண்றதுக்கு ஆர்பிஐ ஒரு சில வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில ரிசர்வ்ஸ்லாம் வெளிய வரலாம்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதே காரணத்தினால தான் கோல்டு அன்னைக்கு அதிகமா வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு நம்ம அதிகமா கோல்டு தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவரோட டாரிஃப் தான் காரணம் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்றேங்க.